ஒரு மணி நேரத்துல உங்களை மயக்கிட்டாராமே? அவன் அப்படி நினைச்சுட்டு இருக்கான் பைத்தியக்காரன். ஏடா கூடமா கேட்டீங்கன்னா ஏடா கூடமா பதிலும் வரும். ப்ரோ இவங்க மிரட்டுறாங்களா இல்ல என்கிட்ட கேள்வி கேட்க சொல்றாங்களா? இப்போ ரீசெண்டா கூட சண்டை போட்டு இவங்க சொல்ற மாதிரி தான் என் போன் எடுக்க மாட்டாங்க. போடான்றுவேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் என்கிட்ட பேசல. பிளாக் பண்ணி வச்ச நம்பர். பொண்ணு நிம்மதியா இருந்தா போறோம், ஆளை விடுங்கடா இன்னும். அதுக்கப்புறம் அவனே ஒரு வாரம் கழிச்சு என்ன மாமியார ஃபோன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. சரி நார்மல் ஆகிட்டான். அப்போ நமக்கு தோணுனதெல்லாம் திட்டி முடிச்சுடுவேன் அவனை. அது எப்போவுமே நான் சொல்லுவேன், நீ ரொம்ப நல்லவன், கோவத்தை மாத்திரம் விட்டுரு. அது எல்லாரும் ஏதாவது ஒரு ஹேபிட் இருக்கணுமே, அந்த கோவத்தை மட்டும் விட்டா. இல்லை கோவத்தை விட்டுட்டா சஞ்சீவும் இல்லாமல் போயிடுவான். அதுதான் அதில் பிரச்சனையே. அதான் உண்மை. அப்போ நீங்கள் கோவத்தை என்ஜாய் பண்ணுறீங்க? என்ஜாய் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரீமாகவும் நான் காணாமல் போயிடுவேன். ஃபோனும் எடுக்க மாட்டேன், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அவனே ஒரு வாரம் கழிச்சு என்ன மாமியார ஃபோன் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. சரி நார்மல் ஆகிட்டான். அப்போ நமக்கு தோணுனதெல்லாம் திட்டி முடிச்சிடுவேன் அவனை. இப்போ மாமியார் மருமகன் வந்து ஃப்ரெண்டாக இருப்பீங்களா இல்லை மாமியார் மருமகன் மாதிரி இருப்பீங்களா? ஆக்சுவலி எனக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற வேவ் லெங்த்தை விட சஞ்சீவுக்கும் எனக்கும் நல்லா கரெக்டாக போகும் வேவ் லெங்த். நான் எப்படி ஒருத்தர்கிட்ட வந்து பழகிறேன், ஒருத்தர்கிட்ட எப்படி நான் பேசுறேனோ கிட்டத்தட்ட அவன் அதே ஸ்டைல் தான். எங்க 2 பேருக்கு ஒத்து போயிடும். அட் சேம் டைம் சண்டை வரும்போது கூட இப்போ ரீசெண்டா கூட சண்டை போட்டு இவங்க சொல்ற மாதிரி தான் என் போன் எடுக்க மாட்டாங்க. என் போனை போடான்றுவேன். எக்ஸ்ட்ரீம் சண்டை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் என்கிட்ட பேசல. ஐயோ. அப்புறம் எங்க வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு நானே நேர்ல போய் கட்டி வச்சு சாரி வச்ச நம்பரை பிளாக் பண்ணி வச்சிட்டீங்க. ஏன்னா நான் ஃபோன் பண்ணி மறுபடியும் ஏதாச்சும் ஆர்கியூ பண்ணுவேன், நம்பரே பிளாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு நான் நேர்ல போய் சமாதானம்ங்கற பேர்ல அந்த சண்டை இன்னும் பெருசு பண்ணி விட்டுருவான். அதுக்கு நம்ம வந்து அந்த நம்பரே வாண்டான்னு வச்சுட்டேன் ஒரு வருஷம். கிட்டத்தட்ட 9 months. ஆமாமா 5 மாசம் இல்ல 9 மாசம் கிட்ட. நீங்க ஃபீல் பண்ணலையா ஐயோ 9 மாசம் என் மருமகன் இல்ல என் பொண்ணு நிம்மதியா இருந்தா போறோம், ஆளை விடுங்கடா இன்னும். நமக்கு இது என்னமா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிறானா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சு அவங்க நான் தான் இப்போ அவங்க வரதுக்கு முன்னாடியே சொன்னேன் அவங்க சூப்பர். உண்மையை சொல்லினா கல்யாணத்துல நான் ரொம்ப எகென்ஸ்டா இருந்தேன். இவனுக்கு வேண்டவே வேண்டாம். மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டேன், நிச்சயம் எல்லாம் பண்ற லெவல்ல காலை வாரி விட்டு ஓடிட்டா முடியாது. அப்புறம் அந்த 1 மணி நேரம் அவங்க கிட்ட போன் பேசினது தான் அவங்க மனசு மாறி. அந்த புண்ணியமான காரியத்தை பண்ணதும் ஒரு ஆள் இருக்கான். இந்த 2 பேரையும் அப்படி சேர்த்து இந்த கல்யாண லெவலுக்கு கொண்டு வச்சது. ஆமா ஆமா அவன் தான் அந்த புண்ணியமான காரியம் எல்லாம் பண்ணி வச்சான். ஒரு மணி நேரத்துல உங்களை மயக்கிட்டாராமே? அவன் அப்படி நினைச்சுட்டு இருக்கான் பைத்தியக்காரன். அது அவர் சொல்ல, உங்க பொண்ணுதான் சொல்லிச்சு. அந்த போன் 1 மணி நேரம் பேசுறதுக்கு அப்புறம் நீங்க சொன்னாங்க. நான் வந்து மனசளவுல என்ன நினைப்பேன்னா, எனக்கு குழந்தைகள்னா உயிர். அந்த குழந்தை பிரீத்தியோட முதல் குழந்தைய அவ வயிற்றுல இருக்கும் போதே முத்தம் கொடுத்தவன் நான். ஏன்னா அவ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்று நம்ம கையில கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டவன் நான். ஸோ அந்த குழந்தைகளுக்காக நான் இவனை நிறைய விஷயங்கள்ல மன்னிப்பேன். நிறைய விஷயம் குழந்தைகளை வச்சுதான் அவன் என்கிட்ட தப்பிச்சுட்டே இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அந்த 1 மணி நேரம் எப்படி பேசினாரு உங்ககிட்ட? ரொம்ப நல்லவரா. ஓ ரொம்ப நல்லவரா? ரொம்ப ரொம்ப நல்லவரா. அவன் நல்லவன் தானே? இல்ல ஜோடி நம்பர் 1ல செட்ல பார்த்துருக்கேன். உங்க செட்ல இருந்து மாநாட மயிலாடையில இருந்து வரதெல்லாம். ஸோ உங்க மருமகிட்ட பிடிச்சது என்ன? மருமகன்கிட்ட பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கும் அவங்ககிட்ட. எனக்கு நல்லவன், ரொம்ப நல்லவன், நிஜமாவே ரொம்ப நல்லவன். அந்த கோவம் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் இல்லாமக்கி விடுற. பிடிச்சது என்னன்னா அவங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்தது வந்து ஆசையா சமைச்சு கொடுப்பாங்க. ஆமா அவளுக்கு சமைச்சு கொடுக்கறதோட எனக்கு ரொம்ப ஆசையா சமைச்சு கொடுப்பாங்க.